ரெக்கார்டிங் ஸ்டார்டட். ஓகே, சரி. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாட்காஸ்டோட டாபிக் வந்துட்டு மிஸ்கன்செப்ஷன் அபவுட் ஹாப்பினஸ். ஸோ அதை பற்றி யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்க, நம்ம அப்படியே பாயிண்ட்ஸ் வச்சு போய்க்கலாம். ஆண்ட்ரூ. யா ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்போ ஹாப்பினஸ்னா என்னன்னு சொல்ல போகிறேன். பிகாஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹாப்பினஸ் இஸ் நாட் அபவுட் த திங்ஸ். நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடத்துகிறோன்னா ஒரு பொருள் மேலே தான் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ என்னோட பர்த்டே வருது. அப்வியஸ்லி நம்ம பர்த்டேனா வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஹாப்பினஸ் தரதே வந்துட்டு அந்த கிஃப்ட்ஸ். ஒரு கிறிஸ்மஸ் வந்தால் அந்த ஹாப்பினஸ் வர்றது அந்த கிஃப்ட்ஸ். இல்லை நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்படி தான் வந்து ஹாப்பினஸை வந்துட்டு தேர் ஸ்ப்ரெட்டிங். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹாப்பினஸ்னா என்னன்னா, நம்மளோட செல்ஃபை நம்மளே அனலைஸ் பண்ணுறது தான் ஹாப்பினஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பாட்காஸ்ட் நம்ம நடத்துகிறோம். ஓகே, எனக்கு நல்லா பேச வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பேசுகிறேன். ஸோ இந்த பேசுறது எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். அதுதான் என்னோட ஹாப்பினஸ். ஸோ இதை வந்துட்டு நான் பொருளாக வைக்காம என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை வைக்கிறேன் பத்தியா, தட்ஸ் ஹாப்பினஸ் ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் த மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் ஹாப்பினஸ் தட் வேர்ல்ட்ஸ் கீப். ஓகே, உன்னோட இதுல நீ டிஃபைன் பண்ணிட்ட, லைக் உன் செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் உன்னோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி நீ டிஃபைன் பண்றது, அனலைஸ் பண்றது இல்ல. ஓகே, நான் அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அனலைஸ் பண்றதுன்னு சொன்னேன். தட் மீன்ஸ் நீ உன்னோட செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்றது ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்ட. ஓகே ஓகே, இதுக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் லிசன் கைஸ். வெல், ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு மேக்சிமம் ஞாபகம் வர்றது ஒரு மொமெண்டரி ப்ளஷர். ஓகே, அந்த மொமெண்டரி ப்ளஷர் தான் நம்ம வேட்டையாடிகளா இருந்ததுல இருந்து இப்போ இந்த போனை வச்சு பிசில பாட்காஸ்ட் பண்ற வரைக்கும் ஒரு இது தருது. ஓகே, அந்த மொமெண்டரி ப்ளஷர் புல்ஸ் சம்திங் அவுட் ஆஃப் அஸ், லைக் நீ சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண விடுது அண்ட் நம்மளை புஷ் பண்ணுது. ஓகே, அண்ட் தட்ஸ் வை மெனி திங்ஸ் லைக் இட் குட் பி ஒரு குரூப் ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போறதா இருக்கட்டும், அந்த ப்ளஷர் தான் ஒரு மனுஷனை புஷ் பண்ணுது. ஸோ அதை வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனா அதுலயே இன்னொரு திங் இருக்கு. இமேஜின் யூ யுவர் செல்ஃப் பீயிங் இன் அ எம்டி ரூம் அண்ட் ரிமெம்பரிங் some memory about something or someone and you smile. That is a kind of happiness. இல்ல அவன் சொன்னது எனக்கு ஹிட் ஆச்சு மைண்ட்ல. ஆக்சுவலி கரெக்ட் தான். இல்ல அதுதான் சொல்றேன், எக்ஸ்பிரஸிங் ourselves is happiness instead of ஏதாச்சும் ஒரு பொருள் மேல வைக்காம இல்ல ஒரு பிளேஸ் மேல வைக்காம நம்மளே எக்ஸ்பிரஸ் பண்றது ஹாப்பினஸ். ஓகே, ஆமா, ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கும். இந்த வேர்ல்டு சுத்தி பார்த்தாலே இப்போ ஒருத்தன் வந்து ஹாப்பியா இருந்தா அவன் வந்து குடிக்கிறான். எதுக்கு குடிக்கிறானே தெரியாது, ஆனா அவன் ஹாப்பியா. இல்ல அதுக்கு வரலாம். நீ இந்த டிஃபைன் மட்டும் இது பண்ணிடு, அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். ராகவ், உன்னோட பாயிண்ட். ஓகே ஓகே, ஹாப்பினஸ். ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னா, சம்திங் இப்போ நான் பண்றேன்ல, எனக்கு ரேண்டமா யூடியூப் பண்ண தோணுச்சு அண்ட் ஐ ஜஸ்ட் ஹேட் அ தாட் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் அ சேனல். ஐ டிட் இட் அண்ட் ஹாப்பி தட் யூ கைஸ் ஜாயின் வித் மீ. இவ்வளோதான் எனக்கு ஹாப்பினஸ். சுற்றி இருக்கிற விஷயம், பட் அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்தோன்னா ஹாப்பினஸ் வரும். எவ்ரி எமோஷன்ஸ் எக்ஸிஸ்ட் சுற்றி, பட் வாட் வி ஆர் பிக்கிங் ஒன்று இருக்குல்ல, தட் இஸ் வாட் ஆக்சுவலி டிஃபைனிங் அஸ். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஓகே இன்னைக்கு நாள் எப்படி போகுது, சூப்பராக போச்சுன்னா ஐ எம் ரியலி ஹாப்பி, தட்ஸ் இட். இவ்வளோதான் ஹாப்பினஸ். ஒரு ஸ்மால் மூமெண்ட் ஃப்ரம் த டைம் யூ வேக் அப் இஸ் எவ்ரி திங் ஹாப்பினஸ் தான். நம்ம எப்போ அதுக்கு கான்ட்ராஸ்டாக போவோம்னா when we go to the other side of the emotions.
உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஏன் கெட்டதாவே நடக்கிறதுன்னு நினைக்கிற ஒரு சில பீப்புள் இருப்பாங்க. அவங்க when they keep on repeating the same emotions again and again, அவங்க அதுக்கு மட்டும்தான் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வாட் எவர் தே சி தே வில் பி ஹேவிங் த நெகட்டிவ் எமோஷன்ஸ் லைக் ஒரு ஜெல்லஸ் ஆகுறது ஆர் மேபி ஈவன் ஒரு ஹேட் இருக்கிறது அந்த மாதிரி. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள்கே வரேனே, இப்போ இந்த பாட்காஸ்ட் பண்றதுக்கு ரீசனு நான் சடனா எடுத்ததும் சரி, பட் ஆல்சோ முன்னாடி எனக்கு ஒரு சில சயின்ஸ் காமிச்சது யூனிவர்ஸ். ஓகே, I saw a vlogger vlogging in front of me and also என்னை கவர் பண்ணிட்டே தான் போனாரு. அது ஒரு சைன். ரெண்டாவது என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள் லைக் நம்மளோட டிபார்ட்மெண்ட் மேம் இருக்காங்கல்ல தர்ஷனு, நீ பாத்தீங்களா, அவங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ என் மைண்ட்ல இருந்தது டெலிபத்திக்கா வெளியே எனக்கு வந்துட்டு விஷுவலா தெரிஞ்சது. ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் ஆஃப் சம்திங், பட் உள்ள இருக்கிறது நீ அப்படியே சொல்லிட்டடான்னு சொல்லுவல, அந்த மாதிரிதான் யூனிவர்ஸ் வந்துட்டு ஓகே உன் மனசுல இது இருக்கா, இந்தா உனக்கு அறிகுறி காமிக்கிறேன், எடுக்கிறதுனா எடுத்துக்க, யூஸ் பண்றேன்னா பண்ணிக்க. ஓகே சயின்ஸ் வந்தது, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம், வாட் எவர் இட் இஸ் வி ஜஸ்ட் கோ வித் இட், அவ்வளவுதான். அதனால்தான் ஹாப்பினஸ்ங்கிறது நான் இப்ப கூடி தர்ஷன் சொன்னப்ப எனக்கு அந்த மொமெண்ட்ஸ் ரீகலெக்ட் ஆச்சு. இவன் சொன்ன மாதிரி இப்போ ரூம்ல வந்துட்டு நான் மட்டும்தான் இருக்கேன், இவன் சொல்ல சொல்ல எனக்கு அந்த மொமெண்ட்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆச்சு மைண்ட்ல. That is what picking up your emotions in a positive way, which exist already. ஓகே, இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு, இந்த ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிருச்சு ஹாப்பினஸோட டெஃபினேஷனுக்கு. ஸோ மை another question is, where does this happiness came? In yourself or external? Ourself தான். Obviously ourselves தான். Obviously ourselves. No மாற்று கருத்து இதுல. But the thing is, நம்ம செல்ஃப்ல வரத நம்ம வெளியில எக்ஸ்பிரஸ் பண்றோம் பாத்தியா? ஏன்னா நம்ம செல்ஃபை யாரும் பார்க்க முடியாது. So the majority of the frame is outside. என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நம்ம செல்ஃப் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஃபன்னி எக்ஸாம்பிளே சொல்றேன் பார்த்துக்கோ. ஒரு அழகான ஒரு பொண்ணு பார்க்குறோம், நம்ம உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும், வெளில சிரிச்சோன்னா செருப்படி விழுவும், அது ஹாப்பினஸா? இல்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ ஹாப்பினஸ் இஸ் இன்சைட் விச் we can't express outside. ஆனா certain மூமெண்ட்ஸ் இருக்கு, certain situations இருக்கு, certain things இருக்கு ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. ஏன்னா இன் ஹாப்பினஸ் வேற அண்ட் எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ் வேற, இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு இது எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, நைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நல்லா இருக்கு, கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. இல்ல இல்ல, ஆக்சுவலி உண்மைதான். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஒண்ணு இருக்கும். இப்போ ஐ லைக் அ கேர்ள்னா அவனுக்கு அந்த கேர்ள் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றான்னு இல்லையோ, நான் அதை கன்வே பண்ணிட்டேன்னா எனக்கு ஹாப்பி. நான் அந்த மாதிரி ஒரு ஆளு. என்ன ரிஜெக்ட் ஆகல செகண்டரி, பட் ஐ எம் ஏபிள் டு டூ வாட், இங்கிருந்து வர்றது சரி, இங்கிருந்து வர்றது சரி, அதனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதுல்ல ஓப்பனா. தட் இஸ் வாட் அவன் சொன்ன மாதிரி. அதுதான் நான் சொல்றேன், எவ்ரிதிங் இஸ் கமிங் ஃப்ரம் இன்சைட். வெளியில வர்றது இட்ஸ் நாட் ஹாப்பினஸ், இட்ஸ் சம்திங். அது ஹாப்பினஸ் நம்ம டிஃபைன் பண்றோம், ஆனா அது வேற, அதோட ஒரு ரிசல்ட் தான் அது. பட் உள்ள ஒண்ணு வருது பாத்தியா, அந்த இமோஷன்ஸ், அதுதான் ரியல் ஹாப்பினஸ். வெளியில நம்ம காட்டுறது ரிசல்ட்ஸ், எல்லாரும் ரிசல்ட்ஸ் தான் ஹாப்பினஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால இப்போ ஒரு பைக் வாங்க முடியுது. பைக் இஸ் நாட் த ஹாப்பினஸ். என்னால அந்த பைக் வாங்க முடிஞ்சது பாத்தியா, அந்த how I bought the bike, அதுதான் சக்சஸ், அதுதான் ஹாப்பினஸ். இது நிறைய பேர் மிஸ்கன்செப்ஷன், இது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். அதுல ஆனா அதுல ஹர்டில்ஸ் இல்லனா அந்த ஸ்டோரி சொல்றதுல இதுவே இருக்காது, ரைட்? சுவாரஸ்யமே இல்லாம போயிடும், சுவாரஸ்யமே இருக்காது. அப்ப ஹாப்பினஸ் எங்க இருந்து வரும்? சும்மா வந்தா காசு வந்துச்சுடா ஹாப்பினஸ், சந்தோஷமா இருக்கனா? இல்ல. சோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் சொல்லும் போது ஒவ்வொரு பார்ட்டியும் நான் கடந்து வரும்போது என்னோட செல்ஃப் அப்கிரேட் ஆகுது, என்னோட செல்ஃப் அப்கிரேட் ஆகுது. சோ செல்ஃப் இஸ் ஹாப்பினஸ், நாட் தி அவுட்சைட் திங். ஓகே,
ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியா இருந்தனோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட்ஸ் எனக்கு தரும். ஸோ வி கேன் ஆல்சோ கிளைம், ஓகே நான் இப்போ ஹாப்பியா இருக்கேன், ஐம் ஃபினான்ஷியலி சக்சஸ்ஃபுல், யா ஐம் ஹாப்பி. சில பேர் சொல்லுவாங்க மணி கான்ட் பை ஹாப்பினஸ், தட் இஸ் டோட்டலி ராங். பிகாஸ் த வே யூ அந்த வே போறோம் பாத்தியா, அதுதான் ஹாப்பினஸ். அது நம்மளுக்கு மணி நம்மளுக்கு தானா வரும். யா அதுதான். ஸோ இப்போ வந்து நீ 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 சொல்றத வச்சு மீன் பண்ணோம்னா, த ஹர்டில்ஸ், த ஆப்ஸ்டிகல்ஸ் கிரியேட் ஹாப்பினஸ், ரைட்? ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, இஃப் ஒரு பர்சனுக்கு பேசிக் நெசசிட்டி திங்ஸே அவனுக்கு இல்லை அப்படின்னா, தேர் வில் பி சோ மச் ஆஃப் சேட்னஸ், ரைட்? நம்ம அந்த ஸ்டேட் ஹாப்பினஸ் சொல்ல முடியாது. அந்த ஸ்டேஜ் ஆஃப் இதை நம்ம ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு காயின் பண்ண முடியாது. மேபி அதை நான் வெளில வர்றது அது ஒரு போராட்டமா இருக்கலாம். அந்த கடைசியில அவன் சொல்ற ஸ்டோரி ஹாப்பியா இருக்கலாம். ஓகே, அவன் நான் இதெல்லாம் பண்ணி ஜெயிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஒரு ஹாப்பினஸ் தரலாமே தவிர்த்து, பட் த மொமெண்டம் ஹி ஃபைட் டு த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் அப்படிங்கிறப்போ அந்த ஹாப்பினஸ் அங்க தெரியாது இல்ல, ரைட்? ஆக்சுவலி இது வந்து ஒரு கான்ட்ரடிக்டான ஒரு திங். பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அடாப்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஒன்னும் இல்ல, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புவர் ஃபேமிலில இருந்து வரேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வீட்டுல வாழணும்னு ஆசை இருக்கும். தட் இஸ் த மெயின் ஹாப்பினஸ். அவன் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கானா அவன் அடாப்ட் தான் ஆவான். இட்ஸ் நாட் ஹாப்பினஸ், இட்ஸ் அடாப்டிவ், இட்ஸ் அடாப்டிங். கண்டிப்பா அவனோட உச்சக்கட்ட கோல் வந்துட்டு ஓகே நான் எப்படியாச்சும் நான் அவங்க வீட்டுக்கு போயிடணும். அவன் வந்து இப்போ அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அந்த பொருள் மேலதான் அவன் ஹாப்பினஸா இருப்பான். ஒன்ஸ் அவன் உண்மையான ஒரு கேமுக்குள்ள இறங்கி வந்தானா, அவன் ஒவ்வொரு ஸ்டேஜா போகும்போது அவன் அப்கிரேட் ஆயிட்டு வருவான்ல, அந்த அப்கிரேட் ஆவது அவன் ஹாப்பினஸா கன்சிடர் பண்ணுவான். அப்போ அவனுக்கு அந்த ஹோம் பெருசா தெரியாது. ஓகே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், எனக்கு இதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஓகே எப்போ எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு அந்த ஹோம் கிடைச்சிருச்சு. ஸோ வாட் இஸ் இன்சைட் மீ அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ அது எனக்கு ஹாப்பினஸ் தந்திருக்கு. அந்த ஹாப்பினஸோட ரிசல்ட் தான் அது. ஸோ ஐ எம் பிளேசிங் மை ஹாப்பினஸ் இன் தட் ரிசல்ட். லைக் அ ட்ரெஷர் பாக்ஸ் வச்சுக்கோங்க. ஹாப்பினஸ் இஸ் லைக் அ டைமண்ட். நம்ம எப்பவுமே ட்ரெஷர் பாக்ஸ் தான் ஹாப்பினஸ் வச்சிருக்கோம், பட் ரியல் வேல்யூஸ் இன் டைமண்ட். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த டைமண்ட் ட்ரெஷர் பாக்ஸ்ல வச்சாதான் சேஃப்டியா இருக்கும். ஸோ இப்போ நான் ஹாப்பினஸா நான் அந்த வீட்டில் வச்சாதான் சேஃப்டியா இருக்கும். ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை. ஓகே, ஸோ ஐ ஃப்ளூ டு தாய்வான். இப்போ எனக்கு தாய்வான் ஹாப்பினஸ் இல்லை, நான் அங்கிருந்து தாய்வானுக்கு வந்து என்னோட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் அப்கிரேடிங் மை செல்ஃப், தட் இஸ் மை ஹாப்பினஸ். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஸோ இதுதான் ஹாப்பினஸ். இட்ஸ் a misconception around the world. ஓகே, ஸோ ஷார்ட்டா சொல்ல போனா, சம்திங் விச் யூ வில் பி கெட்டிங் இன் a easier way doesn't give you happiness, அப்படி சொல்லலாமா? அதற்கு அந்த ப்ராசஸ்க்கான வேல்யூவை எவன் ஒருத்தனுக்கு தெரியுதோ அவன் அந்த ஹாப்பினஸை ப்ராப்பரா ரியலைஸ் பண்ணிப்பான். அவன் தான் உண்மையான ஸ்டோரி சொல்லுவான், அவன் தான் இன்ஸ்பயர் பண்ணுவான், அவன் தான் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவான். So he will be full of happiness. அதேதான் ஆல்பா மேல். அதுக்குள்ள போகாடா இப்போ. ஓகே ஓகே ஓகே, ஏன்னா நம்ம பேன் ஆயிடுவோம் டக்குன்னு. ஓகே, இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், ஹாப்பினஸ் இஸ் அபவுட் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இங்க இந்த வேர்ல்ட்ல ஓகேவா, நிறைய பேர் யோசிக்கிற திங் என்னன்னா, இஃப் ஐ கெட் சம்திங் ஐ வில் பி ஹாப்பி. ஓகேவா, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதை எடுத்துக்கவும் இது பண்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 5 வயசு பையனுக்கு ஒரு வீடியோ கேம் இதா இருக்கும். ஓகே, 5 வயசு பையனுக்கு அந்த வீடியோ கேம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஹாப்பியா தான் இருப்பான், அதுல விளையாண்டு இருப்பான், சரியா? ஆனா அதே 18 வயசு அவன் ஆகும்போது அவனுக்கு வந்து ஒரு பைக் ஆசையா இருக்கும். அப்ப அந்த பைக்கும் சீக்கிரமா கிடைச்சுன்னா அவன் அதை விளையாண்டுதான் இருப்பான். பட் he don't know the worth of the thing அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் அந்த வேர்த் தெரியாதனாலேயே அவனோட ஹாப்பினஸ் வந்துட்டு ஒரு பைக்குள்ளேயோ ஒரு வீடியோ கேம்குள்ளேயோ அதுக்குள்ளேயோ அடங்கிருது மொத்தமாவே. அதை தாண்டி வெளிலே போக மாட்டேங்குது. கரெக்ட். நான் அதனால தான் சொன்னேன், ஹாப்பினஸ் பொருள்ல வைக்க கூடாது, நம்ம செல்ஃப்ல வைக்கணும். More of it's not about materialistic அல்ல, which is something but ஒரு ப்ராசஸ் என்ஜாய் பண்றது from the bottom of your heart. அதான் சொல்றேன். இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. The out result of that thing is based on your inner thing. இது இல்லைன்னா அது இல்ல. நீ ஃபர்ஸ்ட் உன்னை அப்கிரேட் பண்ற அந்த சக்சஸ் பார்த்து நீ ஹாப்பினஸா கன்சிடர் பண்ணாதான் உனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா நீ இங்கேயே வந்து செத்து போயிடுவ. Then it's not happiness, it's sadness. If you see your struggle as technically your sadness, don't stay in a comfort zone. Technically நீ என்ன சொல்ல வரனா don't stay in a comfort zoneங்கற. ஆமா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய பணக்காரங்களை எடுத்தாலும் அவங்களோட சன்ஸ்க்கு வந்து ஒரு கவலையும் இல்ல. அவங்களுக்கு நிறைய மணி இருக்கு, பட் ஆர் தே ஹாப்பி? நோ. செல்ஃபா அவங்க ஹாப்பியா இல்ல. அவங்க வந்து அவங்க அப்பா காசுல அந்த பொருள் மேல வச்சனாலதான் அவங்க ஹாப்பியா இருக்காங்க. சோ பர்சனலா பார்த்தா தே ஆர் நாட் ஹாப்பி. பட் ஃபார் என்ன சொல்றது, ஒரு 1/2 மணி நேரம் அவங்களால ஜாலியா இருக்க முடியும் அந்த ஒரு காசை வச்சுட்டு, மேபி 1 day 2 day. ஆனா அந்த காசை அவங்களே இது பண்ணி ஏர்ன் பண்ணி ஒவ்வொரு பொருளா அவங்க வந்து வாங்கி அதுல அவங்களோட இத ஹாப்பினஸ் அத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா அப்போதான் அவங்க ட்ரூ ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் திங் விச் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஹாப்பினஸ் தராது. இது வந்து நான் நம்புறேன். ஒண்ணும் இல்ல, இப்ப திடீர்னு வந்து ஒருத்தன் 10,000 ரூபாய் என் கையில கொடுத்தானா நான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் தான் படுவேன், ஹாப்பி ஆக மாட்டேன். கரெக்டா? ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. யாரா ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே நம்மளுக்கு பணம் தேவை இருக்குன்னு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வருது? சந்தேகம், ஹாப்பினஸ். சோ எப்பவுமே செல்ஃப்ல இருந்தா ஹாப்பினஸ் வருது. நம்ம இங்க இருக்க ஹாப்பினஸ் இங்க இல்ல. மேபி அதோட ரிசல்ட் வந்து நம்ம இங்க பிளேஸ் பண்ணலாம், பட் இங்க இருந்தாதான் இந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இஃப் யூ என்ஜாய் த ஜர்னி then you can create happiness. ஓகே, அடுத்த மிஸ்கன்செப்ஷன் வந்து சக்சஸ் கிரியேட் ஹாப்பினஸ். இதுக்கு வந்து நான் டிஸ்அக்ரி பண்றேன். ஓகேவா? ஏன்னா சக்சஸ் நீ சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் தான் ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணும். ஒரு சக்சஸ் வந்து ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணாது. அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு, மோர் ஆர் லெஸ் இங்க வந்து சக்சஸ் பண்ணுங்கிறதுக்காகவே தன்னை கட்டுப்படுத்தி தன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவலுக்கு மேல பேர்டனை ஏத்தி 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 கைண்ட் ஆஃப் அவங்க லைஃபே அவங்க வாழாம அதுக்கு மட்டும் உழைச்சு நிறைய பேர் சக்சஸ் அடையிறாங்க. ஆனா அந்த சக்சஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாது. அது அவங்களுக்கு ஹாப்பினஸையும் தராது, அதே நேரம் ஒரு ஹெவியான ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு அதை பண்ணதுக்கு அப்புறமும் ஹாப்பினஸ் கிரியேட் ஆகல. சாட்டிஸ்ஃபை வித் அவுட்புட். நான் அந்த அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணதை பத்தி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. சரியா? ஐ எம் ரியலி ப்ரௌட் அபவுட் மை செல்ஃப் அட் தட் மூமெண்ட். ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் அந்த ஒரு லூப்ல ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, மறுபடியும் சக்சஸ்க்கு இதை இப்போ டார்கெட்டா வைப்போம், ஓடுவோம், மறுபடியும் வைப்போம். தென் ஐ ரியலைஸ் ஓகே ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு திங், எண்டு பாயிண்ட்ல ஹெவியரா ஃபீல் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அந்த ஹெவியரா ஃபீல் ஆகும்போது அடுத்த டார்கெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. இட் டேக் மீ டைம் டு ஃபிக்ஸ் அனதர் டார்கெட் டு கெட் மோர் புஷ் ஃப்ரம் தட். எனக்கு அதை பண்ணவே முடியல. ஐ கான் பி ஏபிள் டு டூ எனிதிங் ஃபார் அன் வீக் ஆர் மந்த். அப்படி எனக்கு அந்த கேப் பெருசாயிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா உன்னோட இன்னர் வந்துட்டு ஃபுல்லா இருந்திருக்கப்போ யூ மஸ்ட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் எப்பவுமே சொல்றதுதான், நீ சொல்றது வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட். ஏன்னா சக்சஸ் ரியலி டேக்ஸ் அ லாங் டைம் இன் அ ஷார்ட் டைம். இட்ஸ் பிலாங் டு யுவர் பிரெயின். நம்ம பிரெயினோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு சக்சஸ் எப்படியானா இருக்கலாம். ஸோ
சக்சஸ் வந்து நம்ம டைமை வச்சு இது சொல்ல முடியாது. பிகாஸ் இஃப் யூ ஆர் சூப்பர் ஸ்மார்ட், நீ வந்து 2 நாளே பில்லியனர் ஆயிடலாம். இல்ல இஃப் யூ ஆர் இட் டிபெண்ட்ஸ்ல, இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். ஸோ டைம் வச்சு நம்மளால சொல்ல முடியாது. இல்ல அது ஒன்ஸ் வந்து நீ அந்த சூப்பர் ஸ்மார்ட்னு வச்சு மட்டுமே நம்ம சொல்லிட முடியாதுல்ல. அதையும் தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கு. லைக் டைம், லக், சம்திங். நம்ம எஃபர்ட்ஸ் என்ன வேணா போடலாம். பட் அதை தாண்டி நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை இதுல அப்போ கொண்டு வர do you வேண்டாம். do you believe in luck? கைண்ட் ஆஃப். Nice யா question. Yeah, definitely. Raghav, do you believe in luck? 99%. See, consider luck as a elastic boundary, சரியா? இப்போ அதுல அந்த நீ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எஃபர்ட்ஸ் போட்டு when you increase the opportunities, அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு அந்த எலாஸ்டிசிட்டி பெருசாகும். பட் விட்டு உடனே பட்டாருன்னு தானே போகும். கரெக்ட் தானே? இல்ல இல்ல எப்படி சொல்றேன்னா, அதனாலதான் சொல்றேன். ஒரு ரப்பர் பேண்ட் அதான் ரப்பர் பேண்ட் வலிக்குண்டா, ரப்பர் பேண்ட் வலிக்குண்டா. லக் எப்பவுமே நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது. இது இல்ல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இரு, நான் இது என்னன்னு நான் உனக்கு சொல்றேன். இப்போ லக் வந்துட்டு நான் ஏன் பிலீவ் பண்றேன் அப்படின்னா, யூ கேன் பி எ பில்லியனர் வித் யுவர் லக். ஓகேவா? லைக் உனக்கு வந்து லாட்ரி அடிச்சு நீ வந்து நாளைக்கே பில்லியனரும் ஆயிடலாம். அதே சமயம் நீ அந்த அமௌண்ட் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம நீ அடுத்த நாளே பிச்சைக்காரனும் ஆயிடலாம். சரியா? இங்க ரெண்டுமே நடக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, லக் வில் ஒர்க். ஓகேவா? ஆனா அது உன்னோட ப்ரியாரிட்டி கிடையாது. உன்னோட ப்ரியாரிட்டி எஃபர்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதும் எஃபர்ட்ஸ் தான். லக் உன்னால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. லக் வந்தா வரட்டும், வராட்டி போட்டும். ஸோ அதை வந்து நீ பிலீவ் பண்ணாத. ஆனா அதை முடிஞ்சால இக்னோர் பண்ணிரு. ஓகேவா? அதை இக்னோர் பண்ணிட்டேன்னா நீ எப்படி சொல்றது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்ட. நீ உன் எஃபர்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிருவ. கரெக்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் லக் நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் தராது. நீ சொன்ன மாதிரி லாட்டரியே நம்மளுக்கு அடிச்சா கூட நம்ம ஃபர்ஸ்ட் சந்தேகம் தான் படுவோம், பயப்படுவோம். இவ்வளவு காசு நம்ம வச்சிருக்கோமே, எப்படி ஃபர்ஸ்ட் வைக்கிறது? ஃபர்ஸ்ட் வர்றது பயம், ஹாப்பினஸ் இல்லை. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஹாப்பியா இருப்போம். யா லாட்டரி கிடைச்சிச்சா, நெக்ஸ்ட் எங்க வைக்கிறது வருதா, என்னென்ன டாக்ஸ் பிடிப்பானுங்க, என்னென்ன பிடிப்பானுங்க, என்னென்ன பிடிப்பானுங்க. இட்ஸ் அ பிளஷர் ஆக்சுவலா. இது வந்து இன்னொரு மிஸ்கன்செப்ஷனுக்கு கொண்டு போகுது. ஓகேவா? தேர் இஸ் a difference between happiness and pleasure. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நீ சொன்ன மாதிரி பில்ட் பண்ணி வர ஒரு திங். அது வந்து லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும், ரொம்ப ஸ்டெபிலைஸ்டா. இப்போ ஒரு ஃபேமிலி நீ பில்ட் பண்றேன்னா அந்த ஃபேமிலி உனக்கு வந்து கடைசி வரைக்கும் வரப்போகுது. ஓகே, அது வந்து ஒரு ஸ்டேபிளா ஒரு லாங் டேர்முக்கு வரும். அண்ட் த மொமெண்டம் யூ ஸ்பெண்ட் வித் யுவர் ஃபேமிலி. ஓகேவா? தட் குட் பி அ சண்டே ஈவினிங், தட் குட் பி அ லஞ்ச். அந்த மொமெண்டமும் உனக்கு ஹாப்பினஸ் தரும், தந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபியூல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பிளஷர் அப்படிங்கிறது கார்ல போற நைட்ரஜன் கேஸ் மாதிரி. ஓகேவா? நைட்ரஜன் கேஸ் நீ தொட்டனா கார் வேகமா போகும். ஆனா எப்படி சொல்றது, அது அந்த கார் பழுதடைய இருக்கும், அதே காரணம் நிறைய இருக்கும். அந்த பிளஷர் அதிகமா போக போக கார் ஈஸியா பழுது அடைஞ்சிரும். அண்ட் மோர் ஓவர் ஒரு ஸ்டேபிளான வேலை போரிங்னஸ் எம்ப்ரேஸ் பண்ணி என்னுடைய ஹாப்பினஸ் கொண்டு போறதுதான் பெட்டர். ஏன்னா இந்த பிளஷருக்குன்னு ஓட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா யூ வில் பி லைக் அடிக்டட் டு தட் பிளஷர். அந்த அடிக்ஷன் வந்துட்டு எங்க வேணா கொண்டு போகலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பஃப் ஸ்மோக்கிங் எடுக்கிறதுல இருந்து நீ எங்கேயாச்சும் போயிட்டு தப்பா பிஹேவ் பண்றது வரைக்கும் அந்த பிளஷர் கொண்டு போயிடலாம். இருக்குத்தனத்துக்கு ஈஸியா அது பக்கத்துல கொண்டு போயிடும். கரெக்ட் தான், புரியுது. ஆனா டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர் தானே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஐ எம் அப்சஸ்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்னு வச்சுப்போம், ஐ எம் அப்சஸ்ட் ஆஃப் சக்சஸ். இப்போ வேர்ட் அப்சஸ்ட் கேட்ட உடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் மைண்டுக்கு வரது வந்துட்டு, ஓகே இவன் அப்சஸ்டா இருக்கானா, கண்டிப்பா அவன் தப்பானவனா தான் இருப்பான். லைக் அது வந்து த்ரெட் மாதிரி ஃபீல் ஆகும்.
ஆனா பீப்புள் இப்போ நான் எப்படி அப்சஸ் பார்ப்பேன்னா என்னோட 100% நான் அதுல கொடுக்கணும்னு நினைப்பேன். இது என்னோட அப்சஷன். ஆனா சில பேர் வந்துட்டு அந்த அப்சஷனை வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஹாப்பினஸ் கூடயோ இல்ல பிளஷர் கூடயோ அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் பிளஷர் அண்ட் ஹாப்பினஸ் ஒரு நல்ல வார்த்தைன்னு வச்சுக்கோயேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ ஆர். எல்லாமே நல்ல வார்த்தை தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ ஆர். இஃப் யூ ஆர் செல்ஃபிஷ் அதுவும் நல்லது தான். பிகாஸ் நம்ம வெறும் கை வச்சுட்டு நம்மளால எதுவும் தர முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஏதாச்சும் இருந்தா தான் தர முடியும். இந்த மாதிரி நிறைய நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு மிஸ்கன்செப்ஷனுக்கு கொண்டு போகுது. ஆக்சுவலி நம்மளும் இந்த ஜெனரேஷன் தான் இருக்கும். பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன். கிரிஞ்சு. நல்ல நல்ல விஷயத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாமினன்ட்டே ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு நல்ல வேர்டு தான். பிகாஸ் he is ready to take bullets for his family. He is dominant. He is dominant to do that work. அவன் தான் இப்போ ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்து அவன் தான் போய் நிப்பான். he is dominant. ஆனா இப்போ இருக்கிற கிரிஞ்சு பசங்க என்ன பண்றாங்க? டாமினன்ட்டா ஓகே நான் டாமினன்ட். ஓகே கம் ஆன், இதெல்லாம் டாமினன்ட்டா? நீ கிரிஞ்சுன்னு யூஸ் பண்ணிட்ட பாரு. இப்போ நீ அந்த அவனுங்களே நீ கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ற, புரியுதா? ஆமா, ஆக்சுவலி அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்லாவே இல்ல. சில சில வேர்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் மிஸ்கன்செப்ஷனுக்கு கொண்டு போறாங்க. லைக் அது மாதிரி அவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீ நல்லாவே இல்லைன்னு சொன்னல, லைக் அது மாதிரிதான் அவங்களும் இந்த ஹாப்பினஸ் மூமெண்டம் இதெல்லாம் பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்றதுக்கு மீனிங் அவங்களுக்கு அது புரியல. they can't understand due to அது நிறைய ப்ராப்ளம்ஸ்னால இருக்கலாம். ஓகேவா? டியூ டு அவங்களுடைய ஈகோ சிஸ்டம். லைக் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிக்குள்ள எவ்வளோ ரிலேட்டபிளா இருக்காங்க. ஓகே, அவங்க சொந்தக்காரங்க இந்த சர்க்கிள் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க, இது பொறுத்தும் அதெல்லாம் மாறும்ல. மேபி இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு வந்து அத்தை மாமான்லாம் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு எப்படி அவங்க அத்தை மாமா கிட்ட இருந்து வர அன்பு இப்படி இருக்கும் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தெரியும். அப்பா அம்மா கிட்ட வர அன்பு இப்படி இருக்கும், அத்தை மாமாட்ட இருந்து வரவங்க இப்படி இருக்கும், சித்தப்பா ஸ்திட்ட இருந்து வர்றது கொஞ்சம் இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் அப்படின்னு எப்படி டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அந்த கேப் தான் அந்த கிரிஞ்சுங்கிற வேர்டை ஃபார்ம் பண்றதுக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த கிரிஞ்சுங்கிற வேர்டை ஃபார்ம் பண்றதுனால எப்படி சொல்றது, நமக்கு தெரியாமலேயே, அதாவது நம்ம அறியாமையிலேயே ஒரு பெரிய ஹாப்பினஸ் அங்க விட்டுறோம். கேப்பை நம்மளா கிரியேட் பண்ணிக்கிறோம் அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஆமா, ஆக்சுவலி இத நான் ஐ அக்ரி. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தர்ஷன் சொல்றது நான் அக்ரி பண்றேன். மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் தர்ஷன் சொல்றது நான் அக்ரி பண்றேன். ஓகே, வேர்ல்ட்ஸ் 8th wonder Andrew agreeing to Darshan. சரி, ஓகே ஓகே. அவன் சொன்ன உருட்டுல கந்தரவக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுங்கிற மாதிரி. ஓகே, அவன் எங்கேயா விட்ட நீ? சாரி, மறந்துச்சு. அந்த கேப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹாப்பினஸ் மிஸ் பண்றோம் due to environment, due to the person's understanding. So அந்த கேப்னால தான் அந்த கிரிஞ்சுன்ற வேர்டே ஃபார்ம் ஆகுது. the gap between the understanding. ஓகே சோ ஒன் செக், இது ஸ்விட்ச் பண்றது எப்படி? கேம் இவர் ஸ்கை அழகா இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து அந்த ஸ்கை நார்மலா தான் இருக்கு, சரியா? இட்ஸ் ஜஸ்ட் ஸ்கை. ஆனா அது எனக்கு அழகா தெரியுது, என்னால அதை ரசிக்க முடியுது, எனக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுது. ஓகே, ஆனா இது பல பேர் அதை பண்ணுவாங்களான்னா இல்ல, சரியா? அதுல என்ன ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. டு என்கேஜ் ஆன் தட் ஹாப்பினஸ், டு பி ஹாப்பி யூ மஸ்ட் ஹாவ் அ கிட் சோல் இன் யூ, கிட் ஹார்ட் இன் யூ. ஏன் அப்படின்னா ஒரு கிட்ஸ் தான் வந்துட்டு எல்லாத்தையும் புதுசா பார்ப்பாங்க. நமக்கு எப்பெல்லாம் ஒரு திங்கை வந்து புதுசா பாக்குறோமோ அப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். ஓகே,
இங்க பிகாஸ் நம்ம உள்ள வந்துட்டு இட் கிரியேட் சம்திங் நியூ, இட் கிரியேட் சம்திங் டிஃபரெண்ட். நீ சொன்ன மாதிரி நீ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னல செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, நான் இன்னொரு பாயிண்ட்டையும் ஆட் பண்றேன். செல்ஃப் ரிலேட் பண்ணிப்போம். செல்ஃப் ரிலேட் பண்ணாலும் ஹாப்பினஸ் வரும். ஓகேவா? நம்ம ஒரு விஷயத்த பார்க்கும்போது தட் குட் பி மூவில வந்து நம்ம ஊர்ல இப்ப நான் அதான் சொல்ல வந்தேன். நம்ம ஊர்ல விட்டுருங்க. இரு நான் வரேன். நம்ம ஊர்ல எதையும் மென்ஷன் பண்ண வேணாம். இல்ல கேரக்டர்ஸ் வேணாங்கற. இல்லன்னா ஆண்ட்ரூ வாயில மியூசிக் போட ஆரம்பிச்சிருவான். அம்பி மியூசிக். டேய் நானா நீயாடா? நீதான். ஓகே ஃபைன். நான் எதுவும் மென்ஷன் பண்ணல, நான் ஜஸ்ட் சொல்றேன். இப்போ நம்ம ஊர்ல பொறுத்த அளவுக்கு ரிலேட்டபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். சரியா? ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரிலேட்டபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி மட்டும் படத்தை எடுக்கிற ஒரு பர்சன்ஸ். சரியா? லைக் ஜான்ரா பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேவா? நமக்கு இங்க ஒரு சப்ப படம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துக்கும் ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் நீ கம்பேரிசன் பண்ணினா டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குமோ அதே மாதிரி இன்னொரு சப்ப படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஜான்ரா பேஸ்ட்ல அந்த ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வகையில நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் வி ஆர் த பீப்புள் ஹூ ஹாஸ் டைவர்ஸ்ஃபைடு சொசைட்டி. ஓகேவா? எஸ்பெஷலி இந்தியன்ஸ் வந்துட்டு அந்த டைவர்சிஃபிகேஷன் அதிகமா இருக்கிறதுனால they can relate to it. லைக் ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்க. அதனாலதான் நம்ம ஊர்ல எல்லாம் அந்த அல்காரிதம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிற ரீசனே அந்த ரிலேட்டபிலிட்டி தான். இப்போ உனக்கு அதை ரிலேட் பண்றதுனாலதான் அந்த அல்காரிதம் வந்து உனக்கு புஷ் பண்ணுது. சரியா? ஒரு நோட்டிபிகேஷனை. இந்த ரிலேட்டபிலிட்டி வந்து செல்ஃப் ரிலேட்டபிலிட்டி கிடைக்கும் போதெல்லாம் உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். பிகாஸ் அந்த கியூரியாசிட்டி ஆஃப் யூ கேன் ரிலேட் டு சம்திங், யூ கேன் ஓன் சம்திங், அந்த ஒரு ஃபீலை கொடுக்கறனால அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அதை வந்து இங்க நிறைய பேர் எப்படி மிஸ்கன்செப்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, லைக் மிஸ்கன்செப்ஷன் சொல்ல முடியாது, இங்க நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி சொல்லலாமா? இல்ல இரு நான் வரேன். இங்க வந்து நிறைய பேருக்கு அங்க ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு வந்து தீபாவளி போர் அடிக்க ஆரம்பிச்சது எப்ப? எனக்கு வந்து நான் 12th படிக்கும் போது போர் அடிக்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல பட்டாசு நிறைய ஸ்மோக் அடிக்கும், சோ எனக்கு பிடிக்காது. போர் அடிச்சிருச்சு. எப்ப எந்த ஸ்டேஜ்ல 11th 10th 11th. ராகவ் உனக்கு? அதே ஸ்டேஜஸ் 10 11 12 அந்த ஸ்டேஜஸ். இப்போ ஆனா என் தம்பிக்கும் எனக்கும் ஒரு 8 வருஷம் டிஃபரன்ஸ். சரியா? அவனுக்கு இப்பயே வந்துட்டு பட்டாசு அடிக்கிறதெல்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஏன் அப்படின்னா த லாங்கிவிட்டி ஆஃப் ஜென்ரேஷன் இஸ் லெஸ். அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்சஸ் சீக்கிரமா கிடைச்சிருது. ஓகேவா? ஃப்ரம் போன் எவ்ரிதிங் ஆக்சஸ் சீக்கிரமா கிடைச்சிருது. நீ ஒரு விஷயத்த கிராண்ட் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா அவங்க அதையே என்ஜாய் பண்ணிட்டு இருந்துருவாங்க. ஓகேவா? அவங்களா எதையும் பில்ட் பண்ண மாட்டாங்க. நீ இந்த டைம்ல நிறைய பேர்த்த நீ பாத்தினா இவங்க சொந்தக்காரங்க பில்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. ஓகேவா? இருக்கிற சொந்தத்தை அனுபவிச்சுட்டு இவங்க விட்டுறாங்க. ஆனா அதுக்கான பில்ட் பண்ற ப்ராசஸ்க்குள்ள நம்ம பேரண்ட்ஸ் போயிருப்பாங்க, ஈவன் நம்ம கூட போயிருக்க மாட்டோம். ஓகே, அதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. we are granted with the happiness, that's why அதோட worth தெரியல நமக்கு. அப்படி worth தெரியாத போது ஆப்வியஸ்லி அந்த ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணது ரொம்ப கம்மியா இருக்கும். இருக்காதுன்னு சொல்ல வரல, நம்ம அதை கிரியேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் எடுத்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆமா, ஏன்னா நீ சொன்னது புரிஞ்சு. ஏன்னா நம்மளுக்கு தீபாவளின்னு வந்துட்டாலே நம்ம அந்த பட்டாசுக்காக வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு இந்த டைம்ல பட்டாசு வரும். அப்போ இது வந்து நம்ம ஹாப்பினஸ் கூடயும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம சக்சஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஈஸியா ஆக்சஸ் கிடைச்சிச்சுன்னா we won't be happy, we won't enjoy that success. நம்மளுக்கு வந்து அந்த லாங்கிட்டிவிட்டி அது இருந்தாதான் வந்து we will be happy. ஆக்சுவலி அது ஒரு நல்ல பாயிண்ட். இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் வந்துட்டு எல்லாமே ஈஸியா கிடைச்சது. இன்டர்நெட் ஈஸியா கிடைச்சது, ஆன்சர் ஈஸியா கிடைச்சது, கொஸ்டின் ஈஸியா கிடைச்சது.
ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் அவங்க போடாதனால அந்த எப்படி சொல்றது, நம்ம ஈஸியாவே எடுத்துப்போமே. இப்போ ஒரு மரம் வளர்க்குறோம். இப்போ ஒரு மரம் வளர்க்கும் போது நம்ம சீட் போட்டு அதை வந்துட்டு மண்ணெல்லாம் வச்சு தண்ணி ஊத்தி அதை பாதுகாத்து டெய்லியும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு பார்த்துட்டு எப்போ வரும் இப்போ வருமா அப்போ வருமா அந்த இமேஜினேஷனை கிரியேட் பண்ணி ஒரு சாதாரண மரத்துக்கே. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஈஸியா கட் பண்ணி வச்சுட்டு ரீக்ரோ பண்ணிடுறாங்க. பீப்புள் ஆர் பிகமிங் ஸ்மார்ட் பட் நாட் இன் அ குட் வே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மார்ட்னஸ் இன் குட் வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கெல்லாம் ஸ்மார்ட்டா இருக்கணுமோ அதுக்கெல்லாம் ஸ்மார்ட்டா இருக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் லேசியான திங்ஸுக்கு தான் அவங்க ஸ்மார்ட்னஸ் தேடுறாங்க. நிறைய சொல்யூஷன்ஸுக்கு அவங்க ஸ்மார்ட்னஸ் தேட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் திங்க்கு தான் ஸ்மார்ட்னஸ் தேடுறாங்களே தவிர ஒரு சொல்யூஷனுக்கு அவங்க ஸ்மார்ட்னஸ் தேட மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஏன்ச்சு கஷ்டமா இருக்கு, ஓகே நான் ஒரு மெஷினை கிரியேட் பண்ணிடுறேன் என்னை தூக்கிட்டு, இப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க தவிர ஏன் அவனுக்கு ஏன்ச்சுக்க முடியல, பிகாஸ் அவனுக்கு வந்து வலிக்குது, கால் வலிக்குது, அவனுக்கு நடக்கிற பழக்கம் இல்லை. ஓகே, இதுக்கு நான் ஒரு ட்ரெட்மில் மாதிரி ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றேன், இங்க அவனை நடக்க வைக்கிறேன், அப்போ அவன் ஈஸியா. ஸோ த ஐடியாலஜி இந்த மாதிரிலாம் மாறுது. ஸோ அந்த லாங்கிட்டிவிட்டி போகும்போது தான் அந்த ஹாப்பினஸ், அந்த சக்சஸ் நம்மளுக்கு ரொம்ப சூப்பரா தெரியும். ஏன்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் லீவ் விட்டா கூட நம்ம யாராச்சும் அப்பா அம்மா வீட்டுக்கு இல்ல பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகும்போது நம்ம டேஸை கவுண்ட் பண்ணுவோம் கேலண்டர்ல. அந்த ஹேபிட் நம்ம கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. அது நம்ம ஜெனரேஷன் மட்டும் தான் அனுபவிச்சது. நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஓகே இந்த டே இப்படி வரும், ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம், ஓகே இப்போ வருமா அப்போ வருமா, நம்ம இப்போலாம் சொல்லிட்டா நாளைக்கே போயிடலாம்டா என்ன, அந்த ஒரு இது மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க. மேபி நம்ம வந்து ஸ்மார்ட்டா இல்லாம இருக்கலாம், பட் 1 மினிட் மறந்துரும் சொல்லிடுறேன். ஓகே அப்ப வந்து மூவி மறந்துரும் சொல்லிடுறேன். ஆமா அப்ப மூவி கேரக்டர்ஸ்னு சொன்னீங்க. The reason why every people they connect with the characters is parasocial relationship ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஆண்ட்ரூ ஒரு சினிமாட்டிக் கேரக்டர், ஐ அட்மையர் ஆண்ட்ரூன்னு ஆன் ஸ்கிரீன்ல பார்த்தேன். அது வேற ஒரு ரியாலிட்டியில வாழ்ற ஒரு கேரக்டர். இட் ரெசனேட்ஸ் வித் மை இன்னர் தாட்ஸ், சரியா? ஆனா நான் இங்கிருந்து என்ன ரைஸ் பண்ணாலும் அங்கிருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வராது. நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வராது, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வாட் வில் பி டூயிங் இஸ், ஓகே நம்ம என்ன பண்ணாலும் இந்த கேரக்டர் நம்மளை கொஸ்டின் பண்றது இல்லை. ஸோ அது அந்த கேரக்டர் டிபெண்ட் பண்ணி தான் வில் பி க்ரோயிங். இது ஒரு வகையில நல்லதான் கேட்டா எஸ், பட் கெட்டதான் ஜாஸ்தி. லைக் அது மாதிரி ஆகுறன்ட்டு தேல் பி லூசிங் தேர் ஓன் செல்ஃப்ஸ். அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்காது. அவங்க நானும் ஆண்ட்ரூ நீயும் இருக்கோம் வைய, ஐ டெல் சம்திங், யூ கைஸ் ஆர் ரெஸ்பாண்டிங் ஆர் எய்தர் கீப்பிங் ஒன் அப்ஜெக்ஷன். அங்க வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, கான்வர்சேஷன். அது சம்திங் டெல்யூஷனலா போய் முடிகிற ஒரு விஷயம் அது. ஸோ நிறைய பேர் அதனால தான் தே லிவ் இன்சைட் தேர் மைண்டும்பாங்க. ஏன்டா அந்த மாதிரியே இருக்க, கம் அவுட் ஆஃப் இட்பாங்க டெலிஷன்ல இருந்து. இல்ல இதுல வந்து இன்னொரு பார்ட் இருக்கு ஆக்சுவலா, இதை நான் பிரேக் பண்றேன். இது என்னன்னு லைக் அந்த இப்போ நம்ம வந்து செல்ஃப்ங்கிறது நாட் பார்ன், ஓகேவா? இட் ஹாஸ் பில்ட் ஆன் செவரல் திங்ஸ். அது எக்ஸ்டர்னலும் கூட தான், அந்த மூவிஸும் கூட தான் நம்ம பில்ட் பண்ணுது, ஓகேவா? அது நல்ல விதத்திலே கெட்ட விதத்திலும் அது நமக்கு முக்கியம் கிடையாது. பட் தட் பில்ட், சரியா? அந்த பில்ட் பண்றது தப்பு கிடையாது, அந்த மாதிரி இருக்கணும் ஆசைப்பட்டு அது மாதிரி நம்ம பிஹேவ் பண்றது தப்பு கிடையாது, ஓகேவா? பட் வேர் த ப்ராப்ளம்னா இப்போ அந்த மாதிரி மாறியாச்சு, சரியா? யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். அப்படின்னா யூ ஹாவ் டு ரியலைஸ் சம்திங் இஸ் ராங் வித் இன் யூ. ஸோ யூ ஹாவ் டு அன்லேர்ன் திங்ஸ் தட் யூ லேர்ன்ட். அந்த ரியலைசேஷன் இங்க வந்து ஹிட் ஆக மாட்டேது யாருக்குமே. அந்த ரியலைசேஷன் ஹிட் ஆச்சுன்னா இட் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ஆனா இது நம்ம இல்ல அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்துரும், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அவங்களோட ரூட்டுக்கு அவங்களே போயிருவாங்க. ஆக்சுவலி இதை நான் பிரேக் பண்றேன். இல்ல ஆக்சுவலி நான் இதை பிரேக் பண்ணுவேன். பிகாஸ் எல்லாருமே ஒரு மூவி கேரக்டர் இல்ல ஒரு மூவிஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்னா
அந்த மூவி கேரக்டரை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அவங்க அட்டென்ஷனுக்காக தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னையே எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ யாரும் என்னை கண்டுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோ. யாரும் என்னை கண்டுக்கிறது இல்லை, யாரும் என்கிட்ட பேசுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியே ஒரு கேரக்டர் சினிமால ஓடிட்டு இருக்கு, எல்லாரும் அதை பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்குறாங்கன்னா, ஓகே அவன் என்ன மாதிரி தானே இருக்கான், இப்போ ஓகே நான் அவனை மாதிரி மாறுறேன். அப்போ எல்லாரோட அட்டென்ஷன் என்கிட்ட வந்துருச்சு. இப்போ ஓகே இவன் இவன் அந்த படம் மாதிரி இருக்கானே, ஓகே ஸோ இவனும் அப்படிதான். ஸோ பீப்புள் கெட் ஓகே இவன் இப்படி இருக்கான், அப்போ இப்படி எல்லாம் நடக்கும். அவங்களுக்கு அப்போதான் அவன் மேல அட்டென்ஷனே வரும். சில பேர் அப்படி நம்பிட்டு அந்த கேரக்டர் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இது ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் நான் நிறைய இதுல பார்த்துருக்கேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே பார்த்தா கூட ஒவ்வொருத்தரும் இப்போ நம்ம பரத்தை எடுத்தா கூட பரத் வந்துட்டு ஹி வாண்ட்ஸ் டு அச்சீவ் சம்திங். அவன் வந்து அந்த மூவி, அந்த என்ன சொல்றது, சூர்யா அந்த ஏரோப்ளேன் மூவி இருக்குல்ல, அந்த மூவி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சூரரை போட்டு அந்த மூவி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவனோட கேரக்டரை மாத்திக்கிட்டான். ஒவ்வொரு பண்ற விஷயமும் ஒவ்வொரு விஷயம், பட் இட்ஸ் டோட்டலி இன்ஸ்பைரிங். அவனோட கேரக்டர் அது சிமிலரா தான் இருக்கு. ஆனா அவன் தான் நானு அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பண்ணிட்டு இருக்கான். அது அவனோட செல்ஃப் லாஸ் பண்ணிருச்சு. பட் ஹீஸ் டெவலப்பிங், ஹீஸ் சூப்பர்லி டெவலப்பிங். ஐ அம் ஹாப்பி ஃபார் ஹிம். பட் அவனோட செல்ஃப் அவன் லாஸ் பண்ணிட்டான். பரத் யார், கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லைக் they will somehow manage to get back and they will somehow get back. அத பத்தி பெருசா நம்ம பேசவோ இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணவோ தேவையில்ல. இல்ல இது வந்து கிரிட்டிசைஸ் இல்ல, இட் இஸ் a way of success ன்னு நான் சொல்றேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல அவங்க டெலியூஷனா இருப்பாங்க. ஓகே இப்போ நான் அந்த கேரக்டர், இப்போ எனக்கு என்ன ஒரு ஏரோப்ளேன் வாங்கணும், அந்த டெலியூஷன்ல இருக்கும் வரைக்கும் அவனோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த ஏரோப்ளேன் வாங்குறது தான் இருக்கும். இட்ஸ் a good thing நான் சொல்ல வரேன். அட் லாஸ்ட் வந்து அவனோட செல்ஃப் அவன் ரியலைஸ் பண்ணிட்டானா இட்ஸ் வெல் டன் குட். ஆனா அவன் இன்னும் அதே கேரக்டர்ல இருந்தானா ஆஃப்டர் சக்சஸ் வந்து இட்ஸ் நாட் a good thing. It's going to be a problem. It's going to be a problem. சோ நான் தான் சொல்ல வரேன், ஒரு மூவிஸ்னு எடுத்துக்கிட்டாலே இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ மேக்ஸிமம் வரும். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்செப்ஷன் வந்துட்டு அதர் பீப்புள் கேன் மேக் மீ ஹாப்பி. இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? நான் ஒத்துப்பேன். எஸ். அப்போ இது வந்து நான் யோசிச்சிட்டு இருக்கேன். இல்ல even you guys are making me happy man. இப்போ நான் கிரியேட் பண்ணப்போ நீங்க ரெண்டு guys இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அதர்ஸ்னா வந்து நம்ம சர்க்கிள் இல்லாம வேற ஒருத்தவங்கள தான் யோசிக்கணும். தட் இஸ் அதர்ஸ். இல்ல சர்க்கிள்குள்ள இருக்குது அப்படி சொல்ல உன்னை தவிர்த்து இருக்கிறவங்க எல்லாருமே தவிர்த்து it makes me happy. Yeah. பட் ஆனா அத வந்து மிஸ்கன்செப்ஷனா இவங்க நினைக்கிறாங்க. சரியா? இல்ல அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ்ல அப்படிதான் டீச்சும் பண்றாங்க. பி இண்டிபெண்டன்ட் அப்படி இப்படின்னு தான் சொல்லி டீச்சர் பண்றாங்க. ஓகேவா? ஆனா லைக் இது வரைக்கும் நம்மளுடைய ஹாப்பினஸ் அப்படி கிரியேட் ஆனது இல்லையே. நான் சொல்லிடுறேன், ஒரு குரூப் ஃபேமிலி இருக்குன்னா அங்க வந்து கம்ப்ளீட்டா டிபெண்டா தான் இருப்பாங்க. சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் டிபெண்டா தான் இருப்பாங்க. அவங்க வேலைக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க வேலைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அங்க இருந்து டிபெண்டன்ட் தான் ஹாப்பினஸ். அண்ட் என்டையர்லி அவங்க மேலதான் அந்த ஹாப்பினஸ் டிபெண்ட் ஆயிருக்கு. அண்ட் இட்ஸ் ஹியூமன் நேச்சர், ரைட்? நம்ம அதை வந்து தப்புன்னுலாம் சொல்லிட முடியாது. ஆனா இங்க அதை வந்து மிஸ்கன்செப்ஷனா எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். இல்ல நீ வந்து ஹாப்பினஸ்க்கு அடுத்தவங்க மேல டிபெண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹியூமன்னால அப்படிதானே, எதுலாச்சும் ஒண்ணு மேல டிபெண்ட் ஆகும். தட் குட் பி திங்ஸ், தட் குட் பி ஹியூமன், தட் குட் பி காட். ஏதாச்சும் ஒரு மேல டிபெண்ட் ஆகும். லைக் ஏன் அப்படின்னா ஹியூமனுக்கு என்னதான் அடாப்டபிலிட்டி எல்லாம் இருந்தாலும் நம்பிக்கை தரக்கு, ஹோப் தரக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும். உள்ள இருந்தெல்லாம் வராது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும். அதுதான் சொல்றேன், நம்மளோட சிவிலைசேஷனே அப்படிதானே இருந்துச்சு. ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பண்ணிக்கோங்க, ஹெல்ப் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்டன்ட் எப்போ இருக்கணும்னா
ஒன்ஸ் உன்னை நீயே அப்கிரேட் பண்ணாம இருக்க டைம்ல தான் நம்ம இண்டிபெண்டா இருக்கும். ஹி நீட் சம் டைம். அவனை அப்கிரேட் பண்ணிக்கணும். ஏன்னா அவன் எல்லாத்தையும் இவன் மேல டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா ஹி வில் லூஸ் ஹிஸ் வேல்யூஸ். வேல்யூஸ் வரும்போது தான் நம்ம இண்டிபெண்டா இருக்கணும். ஒரு சொசைட்டிக்குள்ள இருக்கும்போது we have to be dependent. For example, நான் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டா பேசல, ஓகேவா? இண்டிபெண்டன்ஸ் இல்ல I'm just saying ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். we are just monkeys living without tails. அவ்வளவுதான் மேட்டர். கம்யூனிட்டியா தான் வாழ முடியும். பட் with some unique characters which is independent. அவ்வளவுதான். கண்டிப்பா யோசிச்சு பாரு. வாழ இருக்காது. நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கு, ஒவ்வொரு ஸ்டஃப் இருக்கு. நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? நம்ம ஃபேமிலிக்காக, நமக்காக. நம்மள நம்பி ஒருத்தி வருவா, அதுக்கு நம்ம இப்போ பண்ணிக்கணும். இங்க இருந்து டிபெண்டன்சி இங்க இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு இல்ல. ஆஃப் கோர்ஸ். ஓகே, நான் அந்த பாயிண்ட் எல்லாம் அக்ரி பண்ணிக்கிறீங்கல்ல எல்லாரும்? ஆஃப் கோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் வந்துட்டு வித் மோர் சாய்ஸஸ் ஐ வில் பி மோர் ஹாப்பி. இது வந்து ஜென்சிஸ் கிட்டன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஈவன் 30 years old மேன் கிட்டயும் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. இது வந்து நிறைய இருந்துச்சுன்னா நமக்கு ஹாப்பினஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு 30 வயசு ஒரு மென்னுக்கும் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. ஆக்சுவலா இத பத்தி பேசும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு வார்த்தை புதுசா வருது. இட்ஸ் கால் அடிக்ஷன். அடிக்ஷன் ஒரு வார்த்தை புதுசா வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஐ லைக் டு ரைட். ஸோ எனக்கு ஒரு நோட் ஒரு பென் இருந்தா போதும். ஒரு பெர்ஃபெக்ட் நோட், ஒரு பெர்ஃபெக்ட் பென். இஃப் ஐ எம் அடிக்டட், எங்க பார்த்தாலும் நான் நோட்டு தான் வாங்குவேன். ஸோ இது எனக்கு ஹாப்பினஸ் தராது, எனக்கு வந்து ஃபினான்ஷியல் பர்டன் தான் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஓகே, எனக்கு இவ்வளவு நோட்ஸ் இருக்குன்னு சந்தோஷமா இருக்கலாம். பட் அடுத்த நிமிஷமே நான் திருப்பி நோட்ஸ் தான் தேடுவேன். ஸோ இது வந்துட்டு having more things doesn't bring you happiness. So ஆமா, இதுதான். ஓகே, நீ வேணா ஒரு காஸ்ட்லி கார் வாங்குறியா, நீ அவ்வளவு ஃபினான்ஷியலா பெருசாயிட்டு நீ ஒரு 15-20 கார் வாங்குறேன்னு வச்சுக்கோயேன். பட் உன்னால ஒரு கார்ல தான் ஓட்ட முடியும், ஒரு நாளைக்கு ஒரு கார் தான் ஓட்ட முடியும். ஓகே, நீ அந்த காரை மத்தவங்களுக்கு கொடுக்குறியா, ஓகே, இட்ஸ் யுவர் டிபெண்டன்ட் ஹேபிட். அப்போ யூ வில் கெட் ஹாப்பினஸ். இங்கதான் டிபெண்டன்ட் கிவ்ஸ் ஹாப்பினஸ். I want to share one momentum. ஓகேவா, சாரி, நான் இது ஷேர் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு இதாயிரும். நான் ஒரு நான் ஒரு 6th படிக்கும்போது 10 years பேக்குன்னு நினைக்கிறேன், சரியா? அப்போ வந்து 10 or 12 years பேக், அப்போ ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு, இட் டெக் பாஸ்ட் யூடியூப் சேனல். அண்ட் நான் அந்த பேர்லாம் சொல்ல விரும்பல, ஓகேவா? அந்த கமெண்ட் செக்ஷன் நான் சும்மா படிச்சுட்டு இருக்கும்போது சம்மோன் ரிட்டன் என்கிட்ட ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, கார் இருக்கு, ஆனா என்கிட்ட ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சம்மோன் உண்மையிலே அவங்க ஜென்யூனா எழுதியிருக்காங்களான்னு தெரியல. ஆனா அவங்க எழுதிருந்தது அப்படிதான் இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் எல்லாமே இருக்கு பட் ஹாப்பினஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ அந்த ரிப்ளை எல்லாம் நான் பண்ணல பெருசா. ஆனா நான் எனக்கு என்ன யோசனை, இவ்வளவு வச்சு நீ எதுக்கு சும்மா இருக்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுறா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, பேசிக் திங்ஸ் இருக்கிறது பிரச்சனை இல்ல, பேசிக் திங்ஸ் இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா அளவுக்கு மீறி இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்போ நம்மளுக்கு பெரிய ஃபேமிலியா இருந்தா 5 கார் இஸ் குட், அவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருக்கும்போது. பட் நீ ஒரே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்க, இல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனா 2 கார்ஸ் ஓகே, இல்ல நீ மட்டும் தான் இருக்கனா 1 கார் இஸ் ஓகே. கார் இஸ் நாட் நீடட், நீ மட்டும் தான் இருக்கனா வாக்கிங் ஓகே, I'll walk. It depends இல்ல. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓகே எனக்கு கார் வேணும், பைக் வேணும், ஏரோப்ளேன் வேணும், போட் வேணும், அதுக்கு நீ பரம்பரை பணக்காரனா இருந்திருக்கணும். சோ உனக்கு சாய்ஸஸ் வரும்போது உன்னோட வே ஆஃப் அப்கிரேடிங்கும் மாறணும். ஏன்னா எல்லாரும் சாய்ஸஸ் தான் நிறைய எதிர்பார்க்கறாங்க தவிர அவங்க அப்கிரேட் ஆக மாட்டாங்க. அது வந்து ஒரு வேலிட், அது ஒரு பாயிண்ட். எல்லாருமே சாய்ஸஸ் வேணும்னு நினைப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கே வந்து ஒரு நாளைக்கு நான் ஆஃப்டர்நூன் நான் ஏதாவது சாப்பிடணும்னா எனக்கு வந்து
பிரியாணி நான் எல்லாமே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேணும்னு வச்சுக்கோ. ஆமா எனக்கு நிறைய சாய்ஸஸ் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஃபினான்ஷியலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு இருக்கணும். அந்த அளவுக்கு நான் ஹாப்பியா இருக்கணும். இந்த அளவுக்கு நான் ஆர்டர் பண்றேன்னா, இந்த அளவுக்கு எனக்கு சாய்ஸஸ் இருக்குன்னா, எனக்கு உள்ள செல்ஃப்ல எவ்வளவு ஹாப்பினஸா இருந்திருக்கணும். அந்த ஹாப்பினஸ் மிஸ் ஆனா சாய்ஸஸ் இருக்கிறது வேஸ்ட் தானே. ஸோ சாய்ஸஸ் வந்து ஹாப்பினஸ் தராது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் தாய்வான்ல கிடைச்சிருக்கு, யூகேல கிடைச்சிருக்கு, யூஎஸ்ல கிடைச்சிருக்கு, எல்லா இடமே கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. நான் அப்ளை பண்ணி எல்லாரும் கிடைச்சிருக்கு. எனக்கு இப்ப ஹாப்பியா இருக்குமா இல்ல டென்ஷனா இருக்குமா? டென்ஷனா இருக்கும். டென்ஷனா தான் இருக்கும். எங்கடா நம்ம போறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஓ இருக்கும். எங்கடா போறது, நான் சந்தோஷப்படுறதா டென்ஷனா ஹாப்பினஸ் தராது. ஆனா நம்ம கஷ்டப்படுற போது நம்மளுக்கு இஃப் வி ஆர் டிசர்விங் டைம்ல நிறைய ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஹாப்பினஸ் தரும். இல்ல நான் சிம்பிளா அதை முடிக்கிறேன். ஓகே அந்த மாதிரி தான் சொல்றேன். இரு நான் அதை சிம்பிளா முடிக்கிறேன். சாய்ஸஸ் டோன்ட் மேக் யூ ஹாப்பி. த ஹர்ட்ஃபுல் ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் வில் மேக் யூ ஹாப்பி. இதுதான் நான் சொல்லிக்கிறது. சோ இந்த மிஸ்கன்செப்ஷன் இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகும் நம்ம. இல்ல ஒரு ஜோக் மாதிரி ஒண்ணும் இல்ல மச்சான். ராகவ், இப்ப நீ ஒரு பொண்ணுக்கு ஆப்ஷனா இருந்தீனா உனக்கு வந்து கோவம் வருமா இல்ல சந்தோஷமா இருப்பியா? I reject before she rejects me. ஆமா, நம்மளுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தா நமக்கு வந்து டென்ஷன் தான். Everyone who is gonna go with a partner, அவங்க prioritize-ஆ தான் இருக்க விரும்புவாங்களே தவிர they don't need options actually. And also I don't want to do or die or try. Don't search for options. Do or die. Focus on career. அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் டோட்டலா 2 மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதை பேசி முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? தட் would be awesome I think. ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன் பாசிட்டிவிட்டி. ஓகேவா? பாசிட்டிவிட்டி மட்டும் இருந்தா போதும் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிஸ்கன்செப்ஷன். இன்னொன்னு சோசியல் மீடியா. ஓகேவா? சோசியல் மீடியால காட்டுற எல்லாமே ஹாப்பியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது இன்னொரு மிஸ்கன்செப்ஷன். obviously actually ராகவ் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல. அந்த 2 பாயிண்ட்க்கு என்னென்ன சொல்லியிருந்தோம். ஒன்று சோஷியல் மீடியா, அனதர் ஒன் இஸ் பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி எல்லா டைமும் ஹாப்பினஸ் தருமான்னு கேட்டால் தரும். பிகாஸ் we live to go with the positive emotions. Positiveness obviously have the happiness in it. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறது இஸ் அ பாசிட்டிவ் திங். அவங்க கூட பேசுறது இன்னொரு பாசிட்டிவ் திங். ஸோ ஹாப்பினஸ் மேல இன்னொரு ஹாப்பினஸ். ஒரு ப்ரௌனி மேல ஒரு சாக்லேட் கிரீம் ஊத்துற மாதிரி தான் அது. பாசிட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவ் தாட்ஸ் alone only give you happiness. அதுதான் மிஸ்கன்செப்ஷன். Thoughts give you the happiness only. Thinking gives you the negativity. When you think about the process you go through, it gives you the feeling of ஐயோ இதை பண்ணணும் அந்த மாதிரி. When you think of the result, that is thoughts. That gives you okay பண்ண இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். That is something. அவ்வளோதான். ரொம்ப இதை நம்ம ஜோசப் கிவன் கூட ஒரு புக்ல சொல்லியிருப்பாரு. Don't believe in everything you think. அந்த புக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இதான் சொல்லியிருப்பாரு. Thinking gives you the negative emotion, thoughts give you the positive emotion. So naturally we have thoughts in our mind, but why we go towards thinking is mind thinking போகு heart thoughts போகும். அது அப்படி ஆக்சுவலா வந்துட்டு நம்ம புக் ஆஃப் இக்கிகைல எடுத்துட்டோம்னா இட்ஸ் ஆல் அபவுட் மொமெண்ட். அந்த மொமெண்ட் ஹாப்பியா சேடா வந்துட்டு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவிட்டின்னு அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு செம்ம அடி விழுகுது காலில், செம்ம அடி, கொடூரமான அடி, நான் ஏஞ்சி நிற்கவே முடியல. இப்போ நானா இருந்தேன்னா நான் அதை சேலஞ்சா எடுப்பேன். ஸோ தட் சேலஞ்ச் மேக்ஸ் மீ டு க்ரோ. ஓகே, நான் கண்டிப்பா நடந்தாகணும். ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி பண்ணணும் நான் ஐ பிளான். ம். ஸோ இது வந்து எனக்கு பாசிட்டிவிட்டி தான் தருமே தவிர மேபி எனக்கு அந்த ஒரு 2 days நான் நெகட்டிவா இருப்பேன். ஓகே என்னடா நடக்க முடியாம போச்சு அப்படி இப்படின்னு அது வந்து புலம்பலாயிடும். அட் த மொமெண்ட் அந்த மொமெண்ட் நம்ம க்ரோ பண்ணும்போது தான் பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் நான் சொல்றேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் மொமெண்ட், இட் டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் திங். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். அந்த நியூஸ் நம்ம ஹாப்பியா இருக்கிறோமா சேடா இருக்கிறோமான்னு முடிவு பண்ணது நம்ம தான். Yeah. ஸோ ஒரு ஒரு விஷயம் வந்து பாசிட்டிவா இல்ல நெகட்டிவா எடுக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி கிவ்ஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம மொட்டையா சொல்ல முடியாது. ம். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. பாசிட்டிவ் தாட்ஸ் என்னோடது வந்து இதுதான். பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் ஹாப்பினஸை தந்துடாது. சரியா? ஃபார் ஹாப்பினஸ் யூ நீட் ஆக்ஷன்ஸ், யூ நீட் ரிஃப்ளெக்ஷன்ஸ், எவ்ரி திங். பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து இனிஷியலா ஒரு புல்ல தரலாமே தவிர்த்து இட் won't give you the whole heart of happiness. அண்ட் நீ பாசிட்டிவிட்டி வந்து ஹாப்பினஸ் தரும் நீ நினைச்சிட்டு இருக்கனா நீ டெல்யூஷன்ல இருக்கன்னு அர்த்தம். தயவு செஞ்சு வெளில வந்துரு, இல்லனா நீ கனவுல இருக்கிற ஒரு இதுல ஒரு வந்து விஷயம் தேடிட்டு சொல்றேன். இருப்ப. இட்ஸ் நாட் லைக் தட். இப்போ எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்கு. இஃப் ஐ நீட் டு கெட் த அந்த பர்டிகுலர் தாட்ஸுக்குள்ள நான் இன்வால்வ் ஆகணும்னா ஐ ஷுட் டூ ஆக்ஷன்ஸ். நான் அது இல்லைன்னு சொல்ல. பட் பாசிட்டிவிட்டி ஹேஸ் ஒன்லி த ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிறேன். யூ இல்ல ஆக்சுவலா எனக்கு அவன் சொல்றது புரியுது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். ஏன்னா அவன் நல்லவன், அதனால அவன் பாசிட்டிவா தான் நினைப்பான். ஓகே அவன் சேலஞ்சஸ் பாசிட்டிவா தான் எடுப்பான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். ஓகே. So does that mean Darshan has some kind of obstacles going in the head? டேய் அவன் நல்லவன்டா டேய். அவன் பாசிட்டிவிட்டில ஹாப்பினஸ் தரலனா அப்ப சம்திங் ராங்னு அர்த்தம். அப்படி சொல்லலாமா? இல்ல பாசிட்டிவிட்டி மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. நெகட்டிவிட்டி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். பாசிட்டிவிட்டியை நம்ம சோல்ல வச்சுக்கணும். கவிதடா. சரி ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு சோஷியல் மீடியா. ஆண்ட்ரூ சொல்லு ஃபர்ஸ்ட். பிகாஸ் நம்ம ரெண்டு பேர் தான் சோஷியல் மீடியா வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணவும் தெரிஞ்சவங்க, அதுல இருந்து எக்ஸிட் ஆகவும் தெரிஞ்சவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீ எடுத்து. ஆமா ஆக்சுவலி வந்துட்டு சோஷியல் மீடியா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேட் திங்காக தான் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்டா இல்லை. பிகாஸ் நான் வந்து எப்பவுமே சோஷியல் மீடியாவை ஒரு டோபமினாவும் இல்லை ஒரு அந்த மாதிரி திங்ஸ்க்காக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் என்டர்டைன்மெண்ட், ஃபார் டோபமின் அண்ட் ஃபார் எக்ஸைட்டிங் மை செல்ஃப். நான் அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் when I got that understanding, when I got the realization, அப்பதான் தெரிஞ்சு ஓகே சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்மளால ஹாப்பியாகவும் இருக்க முடியும், ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் இருக்க முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யூ ஆர். அதுக்கப்புறம் ஐ யூஸ் சோஷியல் மீடியா ஃபார் டெவலப்பிங் மை செல்ஃப். இப்போ நான் ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலும் இல்லை ஒவ்வொரு ஷார்ட்ஸ் பார்த்தாலும் இல்லை ஒவ்வொரு போஸ்ட் பார்த்தாலும் என்னோடது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா க்ரோத்துக்கானது மட்டும் தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். நான் இன்னொன்னும் டிஃபைன் பண்ண விரும்புறேன். அவன் பண்றதுதான் சக்சஸ், இவன் பண்றதுதான் சக்சஸ், இவன் பண்ற வே தான் சக்சஸ், இவன் போற வே தான் சக்சஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ. உன்னோட ரோடுக்கு என்னென்ன பிரிக்ஸ் வேணுமோ எடுத்துக்கோ. ஸோ தட் கேவ் மீ ஹாப்பினஸ். ஓகே நான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். ஓகே அவன் அப்படி போறானா, ஓகே எனக்கும் சிமிலரா தான் இருக்கு, இவன் கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும். ஓகே தட் கேவ் மீ ஹாப்பினஸ். ஓகே இவன் இவ்வளோ சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ஸோ அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே நானும் அப்படி ட்ரெஸ் பண்ணணும். ஓகே நான் ட்ரெஸ் பண்ண பிறகு ஓகே ஐ எம் ஹாப்பி, இப்போ நான் சூப்பரா இருக்கேன், ஐ எம் அப்கிரேடிங் மை செல்ஃப். இப்போ என்னோட இன்னர் வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. ஓகே ஐ எம் அப்கிரேடிங் மை செல்ஃப். ஓகே நான் ஃபோக்கஸ்டா இருக்கேன். இட் கிவ்ஸ் யூ அ குட் வாட் டு சே ஆரா. அந்த குட் பாசிட்டிவிட்டி அப்பதான் கொடுக்கும். ஒண்ணுல ஒருத்தன் வந்து ரொம்ப கேவலமா ட்ரெஸ் பண்றான், அவனை பார்த்து நீ இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப கேவலமா ட்ரெஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. எனக்கு அது கேவலமா இருக்கலாம், மிச்சவனுக்கு அது நல்லா இருக்கலாம். ஆனா அந்த கேவலத்தை நீ வந்துட்டு ரசிக்கிற. இட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். நான் என்ன மீன் பண்றேன் உங்களுக்கு புரியுதா? the social media things gives a high. the social media things ஒரு நார்மல் ஒரு அப்நார்மலான விஷயத்தை நார்மலைஸ் ஆக்கி அதை ஹாப்பினஸா கிரியேட் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் தரல.
என்னடா ஒரு அப்நார்மலான திங்க நார்மலைஸ் ஆக்குறீங்க. அப்போ இஸ் இட் ஹாப்பினஸ்? நோ. மேபி இட் கேன் பி ஹாப்பினஸ் ஃபார் எனிஒன் when they realize it maturely. ஒரு விஷயம் செருப்பால அடிச்சாதான் அவங்களுக்கு வந்து புரியும். சம்டைம்ஸ் அது நம்மளுக்கும் அடிக்கும். அதை அடிச்ச பிறகு நம்மளுக்கு புரிஞ்ச பிறகுதான் இந்த தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். So that is what happiness creates. So literally whatever they do is a karma thing. சரியா? முன்னாடி விட்டு எரிஞ்சுனா பின்னாடி வந்து அடிக்கும். That's how it works. Dominus effect மாதிரி. நான் சொல்றேன். இப்போ வந்து சோஷியல் மீடியா ஹாப்பினஸ் தருமோ அப்படின்னு கேட்டா, அண்ட் சோஷியல் மீடியா வந்துட்டு நான் ஒரு பாயிண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? லைக் அதுல வந்து எனக்கு டோபமைன் கிக்ஸ் கிடைக்கும். சரியா? ஆனா when I try something new on a real world, ஒரு விஷயத்த நான் வெளில ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கும்ல, அந்த இதுக்கு சோஷியல் மீடியா ரீப்ளேஸ் பண்ணல. உண்மை சொல்லணும்னா அதை ட்ரை பண்ணும்போது அந்த எஃபோர்ட் எடுத்து கிடைக்கிற ஹாப்பினஸ ஒரு ரீலோ இல்ல ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டோ இல்ல ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணல. அண்ட் ஐ ஹேட்டட் மை செல்ஃப் ஆஃப்டர் ரியலைசிங் தட். எனக்கு வந்து அந்த சோஃபாலேயே படுத்துக்கிட்டு ரீல்ஸை நோண்டிட்டு தேவையில்லாத சில கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்கிற பர்சனை பிடிக்காம போயிருச்சு. சரியா? ஏன் அப்படின்னா தட்ஸ் நாட் லைஃப். லைக் அது நீ பண்ணனா அது லைஃப் லாங் நீ அதை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ அதுல இருந்து எதுவுமே கத்துக்க மாட்ட. யூ டோன்ட் ரியலைஸ். அந்த சோஃபாவை தாண்டி நீங்க அடுத்து வெளில என்ன இருக்குன்னே பார்க்க மாட்டேன். உனக்கு அந்த அவேர்னஸே கிடைக்காது. ஸோ சோசியல் மீடியா அப்படி ஒரு பர்சனை டம்ப் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அவன் வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பர்சனை அது மேல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நல்லதா கெட்டதா கேள்வி இல்லை. ஆனா இஸ் இட் ரியலி கிவிங் யூ ஹாப்பினஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நோ. சரியா? அண்டு சோஷியல் மீடியால காட்டுற எல்லாமே ஹாப்பியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறாங்க. ஓகேவா? அண்ட் தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிங். அது டிஃபரெண்டா இருக்கும். when it comes to reality it will be different. I'm not saying you have to be afraid of reality, you have to be fearful of this. அப்படிலாம் நான் சொல்ல. ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஃபேஸ் பண்ணணும். அதுதான் வாழ்க்கை. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இல்ல அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டோரிஸ்க்கு இது இருக்காது. ஸ்டோரி கிடைக்கல அப்படின்னா யூ வில் பீன் ஐடென்டிட்டி கிரைசிஸ். நீ யாருங்கிற ஐடென்டிட்டி கிரைசிஸ் உனக்கே வந்துடும். ஓகேவா? நீ ஸ்டோரி வேற யாருக்காகவும் கிரியேட் பண்ண வேண்டாம், உனக்கு நீ கிரியேட் பண்ணிக்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உனக்கு கடைசி ஒரு பாயிண்ட்ல நீ அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோரி மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், வேற எதுவும் ஞாபகம் இருக்காது. நீ கிரியேட் பண்ண திங்ஸ் எல்லாம் ஞாபகம் வராது. நீ கிரியேட் பண்ண ஸ்டோரி மட்டும் தான் ஹாப்பினஸ் இருக்கும். அதுதான் ஹாப்பினஸ் தான் இருக்கும். அதுதான் ஹாப்பினஸ். இப்போ ஒண்ணும் இல்ல, எனக்கு ரன்னிங் பிடிக்கும். ஐ லைக் டு ரன். நான் போன்லயே ரீல்ஸ்லயே ரன்னிங் பார்த்துட்டே இருந்தேன்னா நான் அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்றேன்ல. மேபி So now I'm running. ப்ளஷர் கிடைக்கும். பட் இப்போ now I'm running. அந்த ஹாப்பினஸ் இப்போதான் எனக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ நான் பார்த்ததை நான் ஒன்னு ஃபீல் பண்றேன். அந்த ஃபீல் பண்றது வந்துட்டு when you do something அப்பதான் கிடைக்கும். You will feel that feeling is happiness. It's not pleasure. நீ ஒரு விஷயம் பண்ணாம அது பண்ண மாதிரி இமேஜின் பண்ணா it's pleasure. When you do certain things which you imagine in a good way, it is called happiness. Okay. அப்போ this is your conceptions of social media. அதிலிருந்து வர happiness. I do have some. அதாவது ஒரு தனி வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். ஸோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் கோயம்புத்தூர் வந்தோன்னா அப்பாவோட ஆஃபீஸ் இருக்குல்ல,
அங்க வந்து தான் நெக்ஸ்ட் எல்லா கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே ஓகே, இந்த இதை அப்படியே முடிச்சிடலாமா? அப்ப நன்றி 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 ஃபார் கமிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரைட், தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. yeah. ஜெய் ஹிந்த் எவ்ரிவன் அண்ட் பாய். Bye bye. பாய்.